நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40+ அபவ் கார்ஸ் வந்து நம்ம ஜேபி கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கிலோமீட்டர் டேம்பர் பண்ணதோ இல்லை வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆன வண்டி ஏதாவது ஒரு வண்டி நம்ம கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டோட்டல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் கொடுத்துடலாம். I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm. நம்மளால எல்லா காரையும் வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதுதான் நம்மளால பண்ண முடியும். To collect my payments. No negotiations. It's my way. I was born impatient. ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத கார் நம்ம இங்கே சேல்ஸுக்கே நிப்பாட்ட மாட்டோம். 100% வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் எந்த காரையுமே நம்ம டெலிவரியே கொடுக்க மாட்டோம். ரொம்ப நாளா விருப்பப்பட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்த ஷாப்புக்கு இன்னைக்கு டைரக்டா வந்துட்டேங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில தான் இருக்கேன். கள்ளக்குறிச்சியில கரெக்டா நேஷனல் ஹைவேல டோல்கேட் வரும். டோல்கேட் நியர்பைல ஜேபி கார்ஸ்ல தான் இருக்கேன். ஜேபி கார்ஸோட ஓனர் வந்து நம்மளோட இருக்காங்க. சார் வணக்கம் சார். ஏன் இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன்னா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வந்து 40+ அபவ் வெஹிக்கிள்ஸ் நீங்க அவங்களோட ஸ்டேட்டஸா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இவங்க வந்து கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள போகும். அப்பவும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வண்டி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்த நேரில் நம்ம அதாவது பேசி நம்ம மக்களுக்கு இவங்களை வந்து கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் விருப்பப்பட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு சான்ஸ் சார் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம ஜேபி கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க எப்படி சார் வண்டி ஒரு வண்டி எடுக்கிறீங்க? நம்ம எல்லா வண்டியுமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணி தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வண்டி நமக்கு வந்து லீடு வருதுங்கும் போது அது அந்த வண்டி நம்பரை வச்சு கம்பெனியிலே செக் பண்ணிவிடுவோம். மேஜர் ஆக்சிடென்ட் வந்து இல்லாத மாதிரி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்வீஸ் ரெக்கார்டு தான் பார்ப்போம். பார்த்துட்டு அதே அளவுக்கு நம்ம அந்த வண்டியை நேரில் பார்க்கும்போதும் அந்த உண்மையிலே அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த ரெக்கார்டில் இருக்கிற அளவுக்கு வண்டி ஒர்த்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த வண்டி எடுப்போம். எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி தான், ஹோண்டா எல்லா பிராண்டுக்கும் ஷோரூம் இருக்குது. இன்றைக்கி வண்டி நம்பரை மட்டுமே வச்சுட்டு சர்வீஸ் ரெக்கார்டு இன்றைக்கி எல்லாத்தாலையும் எடுக்க முடியுது. ஒரு சிலர் ஃப்ரீயாகவே பார்க்க முடியும், ஒரு சிலர் 200 300 செலவு பண்ணால் அந்த சர்வீஸ் ரெக்கார்டு பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே வந்து 1 lakh அதாவது 1 lakh கிலோமீட்டருக்கு உள்ளேயே இருக்கு. ஸோ அதனால எனக்கு என்ன டவுட் அப்படின்னா ஒருவேளை மீட்டர் டேம்பரிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகே, இல்லை இன்னைக்கு எல்லா நம்மள மாதிரி கன்சல்டிங் நிறைய பேர் வச்சுருக்காங்க. எல்லாருமே சொல்கிறது தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, ஃப்ளட்டு கிடையாது, சென்னை வண்டி எல்லாமே சொல்கிறது தான். அவங்களாம் போய் சொல்கிறாங்க. நம்ம அந்த மீனிங்கில் நான் வரல. நம்மகிட்ட இருக்கிற நம்ம பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து என்னென்னா கிலோமீட்டர் டேம்பர் பண்ணதோ இல்லை வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆன வண்டி ஏதாவது ஒரு வண்டி நம்மக்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டோட்டல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் கொடுத்துடலாம். வாவ். ஆமாம், இது அப்படி கிடையாது. நம்ம இது ஒரு ரூல்ஸாகவே ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து வண்டியில் 5000 10,000 செலவு பண்ணுறோம், அது செகண்டரி. ஆனால் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எதையுமே வந்து ஹிடனாக நம்ம இங்கே எதையுமே பண்ணுறது கிடையாது. 2.5 லட்சம் ஓடினாலும் அது 2 லட்சம் ஓடி இருக்குன்னு சொல்லி தான் கொடுப்போம். சார் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மற்ற கார் மார்க்கெட்டில் வந்து நான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தர்றேன், யாராலே தர முடியாத விலை, அதே மாதிரி உலகத்திலே யாருமே தர முடியாத விலைலாம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜேபி கார்ஸில் அந்த விலைன்னு வரும்போது நீங்கள் எப்படி வந்து அதை நிர்ணயிக்கிறீங்க? ஓகே, விலை நிர்ணயிக்கிறது வந்து நாம் வந்து என்ன ரேட் வாங்குகிறோம் என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் எல்லா கன்சல்டிங்லும் அதுதான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மற்ற கார் டீலரை கம்பேர் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க. நம்ம அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற கார் வந்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுக்கிறோம், எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுற கார் வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் சீப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து ஜென்யூனாக கம்பெனிலே பண்ணுறவங்க வந்து அதுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் கொடுத்தா தான் செல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா யார் அதுக்கான மேக்ஸிமம் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அங்கே போயிடும் அது கார். நம்மள மாதிரியே நிறைய டீலர் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நம்மளால எல்லா காரையும் வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதுதான் நம்மளால பண்ண முடியும். எல்லா காருமே கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற 40-50 காரையும் மார்க்கெட் ரேட்லேருந்து ரொம்ப கம்மி யாராலையும் கொடுக்க முடியாது. அது நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளால ரன் பண்ண முடியாது, நம்ம சக்ஸஸாக நம்ம அந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. அடுத்து இப்போ நம்மகிட்ட நிற்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸ் தான் நிற்குதா, இல்லை அதாவது பார்க்கிங் சேல் அந்த மாதிரி வந்து நபர்கள் கொண்டாந்து விட்ட வண்டிகளும் நம்ம பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் நம்ம வண்டி இருக்கும், கஸ்டமரோட பார்க்கிங் சேல் வண்டியுமே இருக்கும் நம்மக்கிட்ட. பார்க்கிங் சேல் வர வண்டி வந்து நம்ம டைரெக்டாக கஸ்டமர் பேச வச்சுருவோம்.
ஃபைனல் டிசிஷன் வந்து கார் ஓனருக்கு தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மார்ஜின் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கு? இப்போ உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் சொல்லிட்டு உங்களுடைய வெஹிக்கிள்ஸ்ல எப்படி இருக்கும், இல்ல இப்போ அந்த கஸ்டமர் கொண்டாந்து விடுற வெஹிக்கிள்ஸ்ல என்ன மாதிரி இருக்கும்? இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து நம்ம டிசைட் பண்றோம். நமக்கு வந்து ஒரு மினிமமா ஒரு இப்போ என்ன பட்ஜெட்ல எடுக்கிறோம், ஒரு 5 லட்ச ரூபா காருக்கு என்ன ப்ராஃபிட், ஒரு 10 lakhs 20 lakhs அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மினிமமா நம்ம ஒரு ப்ராஃபிட் வச்சு நம்ம பண்ணுவோம். கஸ்டமர் வெஹிக்கிள்னு வரும்போது அது என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெர்சன்டேஜ் கணக்கில் தான் நம்ம வந்து கமிஷன் வாங்கிக்குவோம். வாங்குறவங்கள்ட்டையும் கமிஷன் வாங்குவோம், சேல்ஸ் பண்றவங்கள்ட்டையும் நம்ம கமிஷன் வாங்குவோம். ஜஸ்ட் ரேட்டை வந்து இதுல வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி தான் இருக்குமா, இல்லை டைரக்டா கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம்? நம்ம பார்க்கிங் சேல் வர வண்டி எல்லாமே அந்தந்த ஆர்சி ஓனர்கிட்டே பேசிக்கலாம். நம்மளோட கார் மட்டும் நம்ம டிசைட் பண்ணி. டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் சார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி சார் நம்ம இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுதான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது, நம்ம கிட்ட இருக்கிற கார்ஸ் எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் ஒரிஜினல் எல்லாமே நம்ம கையில் இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத கார் நம்ம இங்கே சேல்ஸுக்கே நிப்பாட்ட மாட்டோம். 100% வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் எந்த காரையுமே நம்ம டெலிவரியே கொடுக்க மாட்டோம். லோன் பண்ணாலும் சரி, ரெடி கேஷில் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கார் கொடுக்குறோன்னா கூட சரி, டாக்குமெண்ட் வந்து கஸ்டமர் கையில் கொடுக்க மாட்டோம். நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்சி புக் அவங்க வீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா போகிற மாதிரி நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம ஷாப்ல இருக்க வண்டியை நம்ம கலெக்ஷன்ஸ் வாரியா வந்து 1 by 1 பார்க்கலாம் சார். பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜேபி கார்ஸ்ல பார்க்குற வண்டி ஹியூண்டாய் வென்யூல SX வேரியண்ட் 2020 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வேரியண்ட் 96,700 கிலோமீட்டர், கம்பெனி சர்வீஸோட இருக்கு. அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சில்வர் கலர், சன்ரூப் வரக்கூடிய டைப்பு. பேக் சைடு லுக்லாம் பாருங்க. பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா, அந்த மாதிரி எல்லாமே வந்து வரும். உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸை லைவாக பாருங்க. ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்துடுது. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன்றில் வந்துடும். சென்ட்ரலாக் வந்துடுது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. 8,25,000 சொல்றாங்க. 8,25,000 சொல்றாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜேபி கார்ஸ்ல ஒரு பக்கவான கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் 2017 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல, டீசல் வேரியன்ட், 1,43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. அவுட்லுக்லாம் பாருங்க. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 70% வந்து சொல்லலாம். அவுட்லுக்லாம் செம்மையா இருக்கும். உள்ள இன்டீரியர் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். இன்ஜின் வந்து இப்போ ரன் பண்ணிட்டு தான் ஓடிட்டு தான் இருக்கு. எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க. டீசல்ல ஒரு நல்ல ஒரு டீசென்டான மைலேஜ் எடுக்கக்கூடிய வண்டின்னு சொல்லலாம். வண்டியில பாத்தீங்கன்னா டபுள் ஏர் பேக், பட்டன் ஸ்டார்ட். இது வந்து ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்ல டைட்டானியம் வேரியண்ட். ஸோ டபுள் ஏர் பேக் வந்துடும், பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு கம்பெனி சிஸ்டம் தான். சீட் கவர்ஸ் வீலாம் பாருங்க. அப்படியே பேக் சைட் வியூ வாங்க. ஸ்டெப்னியை பொறுத்தளவுக்கு அப்படியே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு. பட்டனே தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஃபுல் கண்டிஷனோட இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டையும் குறைச்சு வந்து கொடுப்பாங்க. நேர்ல விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. மாருதி சுசுகி பலினோ ஆல்பா வேரியன்ட். வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2021 2021 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட், 75,200 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட்டட் அலாய், அதாவது 17 இன்ச்சுக்கு அலாய் வீல் வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துடும். டாப் அண்ட் மாடல் ஆல்ஃபா தான் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல். பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல், ஏபிஎஸ், ஏர் பேக், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல். இன்டீரியர் பொறுத்தளவுக்கு, சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு மாருதி சுசுகியோட இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்கிரீன்ல வந்து வந்துருது. ஸோ இது வந்து ஆப்பிள் கார்பிளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து சப்போர்ட் பண்ணோம். ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாமே லைவா அப்படியே பாருங்க. பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து வந்துருது. சீட் கவர்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு புஷ்பேக் டைப்ல அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல, அந்த அலாய்விலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த வண்டியோட அந்த லுக்கை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. வண்டி ஓவரால் சூப்பரா இருக்கு. ரேட்டு பாத்தீங்கன்னா 7,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். ரெனால்ட் லார்ஜ் டீசல் வண்டி, RXL வேரியன்ட், மிட் வேரியன்ட். வண்டியினுடைய மாடல் 2016 மேனுஃபேக்சரிங், 17 ரிஜிஸ்ட்ரேஷன். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 97,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸ்டெப் வேரியன்ட் சொல்லலாம். வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ரேட் டிஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. வண்டி சைடு லுக்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அப்படியே உள்ள வாங்க. இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது. டபுள் ஏர் பேக் வந்துருது. சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ்லாம் பாருங்க. ஃப்ரண்ட் சைடு வியூ பாருங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ் தான். இந்த வண்டி வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த செகண்ட் ஓனர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ள தான், அதாவது அப்பா அவங்க பையன். ஸோ அப்படிதான் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா
5,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் ஒரு நியூ ஷேப் எர்டிகா VDI வேரியண்ட் டீசல் வண்டி. முக்கியமா 2019 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, டீசல் வேரியண்ட். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, குரோம் ஸ்டிட் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரண்ட் 2 டயருமே ஒரு 70 to 80 இருக்கும். பேக் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70 இருக்கும். 1,22,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. அவுட்லுக்லாம் நல்லா இருக்கும். வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. ஏசி ரூஃப் ஏசி வந்துடும். சீட் கவர் எல்லாமே நியூ கண்டிஷன்ல போட்டிருக்காங்க. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்கும். உள்ள இன்டர்லாம் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும். இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9,75,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில கிரிட்டா. இந்த வண்டியோட மாடல் 2021 கிரிட்டால. இது வந்து இ வேரியன்ட். நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வேரியன்ட். 76,600 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா தான் இருக்கு. அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. கலரை பொறுத்த அளவுக்கு எலிஃபென்ட் கிரே கலர்ல இருக்கு. 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ரியர் ஏசி, சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்க நல்லாவே வந்திருக்கும். ஸ்டீரிங்ல சில கண்ட்ரோலுக்கான ஃபீச்சருக்கான கீ ஆப்ஷன் வந்துடும். 71,400 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க. ரிவர்ஸ் கேமரா அட்டாச் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஜேபி கார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வென்யூ எஸ் வேரியன்ட். எஸ்லேயும் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் வேரியன்ட். 2022 மேனுஃபேக்சரிங், 2023 ரிஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 37,600 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டு 2012 வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து லைவா இருக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது. ஒரு அட்ராக்ஷனான கலரோட வந்து வண்டி வந்துருக்கு. எல்லா டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவனா ஒரு 60% அபவ் வந்துருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துடும். ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு டச் ஸ்கிரீன்ல வந்து போட்டுக்கிறாங்க. கிலோமீட்டர் அப்படியே காமிச்சிருக்கோம். 37,000 தான் ஓடி இருக்கு. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ்லாம் பாருங்க. ஃப்ரண்ட் சைட் சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸையும் பாருங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ்லாம் பாருங்க. ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும். வண்டி தெளிவா இருக்கும் ஓவரால். இந்த வண்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துருது. இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா, சென்சார்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் கிரிட்டா 2022 மாடல் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட். டீசல் வேரியன்ட். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 2022 ஒரே ஓனர். 49,800 கிலோமீட்டர் வந்து டிரைவன் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. டைமண்ட் கட் அலாய்வில் வந்து வந்துடும். 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60% அபவ் வந்துருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். டேஷ்போர்ட் அஃபியரன்ஸ்லாம் பாருங்க. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து ஜம்முன்னு போட்டுருக்காங்க. சீட் கவர்ஸோட வியூலாம் பாருங்க. பேக் சைடு வியூ பாருங்க. இந்த வண்டியில சேஃப்டி ஃபீச்சருக்காக பார்த்தீங்க அப்படின்னா ABS, EBD அண்ட் உங்களுக்கு 6 ஏர் பேக் வந்துடும். மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேனோராமிக் சன்ரூப் வந்து வருது. அப்படியே ஃப்ரண்ட் சைடு வாங்க. இந்த சீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெண்டிலேட்டர் சீட் வந்து வருது. ஸ்டீரிங் எல்லாம் பாருங்க. அண்ட் இந்த வண்டியில உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஒரு ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஒரு டீசல் வேரியன்ட் தான். மோட்டரே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 16,65 கேட்குறாங்க. 16,65,000 ரூபா கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி நல்ல பட்ஜெட் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம ஜேபி கார்ஸ்ல லக்ஸரி லைனப்ல நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி Q3 பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து குவாட்ரா 2 லிட்டர் இன்ஜின். முக்கியமா வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 2016 மாடல். சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வேரியன்ட். 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு. 35 DDI. வண்டியோட உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இன்டீரியர்லாம் நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சீட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரைஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதுலேயே உங்களுக்கு புஷ் பேக் எல்லாமே வந்து வரும். இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு வெளியே வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்து சப்போர்ட் வந்து பண்ணோம். உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6 ஏர் பேக் வந்துருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இதில் வரக்கூடிய அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருவாங்க.
இந்த வண்டிக்கு பிரைஸ் 17,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை இன்னும் நெகோஷியபிள் பண்ணி வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்சு. இது வந்து கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையர் அண்ட் மாடல் இருக்கிறதுலே டாடா பஞ்சில் டாப் அண்ட் மாடலு. ஸோ இது வந்து டீல்டோன் கலரில் வரும். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள். டாப்பில் உங்களுக்கு பியானோ பிளாக் அண்ட் இந்த கலரே ஒரு சூப்பரான கலர். எல்லா டயருமே பிராண்ட் நியூ புது டயர். அலாய் வீல்ஸ் வந்துடும். 2021 நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான். 54,000 தான் வந்து ஓடி இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். சீட் கவர்ஸோட வியூலாம் பாருங்கள். சீட் கவர்லாம் நியூ சீட் கவர் தான் வந்து போட்டிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், பட்டன் ஸ்டார்ட், ஸ்மார்ட் கீ, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்துடும். இந்த வண்டிக்கான ப்ரைஸ், ஸோ இந்த மிரர்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் வந்து வரும். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் 7,25,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2021 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. ரேட்டு 7,25,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் மாருதி சுசுகி எஸ்-கிராஸ் ஜீட்டா வேரியண்ட்டு. வண்டியினுடைய மாடல் 2017. நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடி அவுட்லைனை பாருங்கள். எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து வந்துடுது. ஏபிஎஸ் வந்துடும். டபுள் ஏர் பேக் வந்துடும். பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். ஸோ டோரை பொறுத்தளவுக்கு ஃபெதர் டச் ஓப்பன். உள்ள இன்டீரியரில் பாருங்கள். 4 விண்டோவுமே பவர் விண்டோ, ஸ்மார்ட் கீ, பட்டன் ஸ்டார்ட், டபுள் ஏர் பேக், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், சீட் கவர்ஸோட வீலாம் பாருங்கள். நல்லாவே இருக்கும். பேக் சைடு வீலாம் பாருங்கள். இந்த வண்டியுடைய ஃபீல் பொறுத்தளவுக்கு எஸ்-கிராஸில் இது வந்து டீசல் வேரியண்ட்டு ஜெட்டா டாப் அண்ட் மாடல். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,35,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திராவில் டியூவி 300 T8 டாப் அண்ட் மாடல். அதே மாதிரி இந்த வண்டியினுடைய ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டோட வருது. வண்டியினுடைய அவுட்லுக்லாம் பாருங்கள். 2015 கடைசி, 2016 ரிஜிஸ்ட்ரேஷன். எம்காக் இன்ஜின் வந்துடும். 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிஷோன் டயர் வந்து போட்டிருக்காங்க. பேக் சைட் லுக்லாம் பாருங்கள். ரியர் டீஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சார்ஸ், முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும். பேக் சைட்லாம் பாருங்கள். டியூவி வேணும், நல்ல குவாலிட்டியான வண்டி அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியோடு இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ். 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸோட இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,90,000 மட்டும் கோட் பண்ணுறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா பொலேரோ நியோ N10 R வேரியண்ட் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடலு. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2022. நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் வேரியண்ட். லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி. 30,700 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. எல்லா வீலுமே அலாயில் வந்துடும். பேக் சைடு லுக்லாம் பாருங்கள். நல்லாவே வந்திருக்கும். பேக் சைடு பாருங்கள். பொலேரோ நியோ பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸ்டெப்னி அன்யூஸ்டாக இருக்குது. ஏன்னா கிலோமீட்டரே பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர், அதாவது 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், டபுள் ஏர் பேக், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து வரக்கூடிய டைப்பு. லோ கிலோமீட்டர். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. 10 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஷோரூம் கண்டிஷனில் நல்லா நீட்டாகவே இருக்குது. வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வால்க்ஸ்வாகன் போலோ ஹைலைன் இருக்கிறதே டாப் அண்ட் மாடல். DDI இன்ஜின். 2017 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 77,900 வந்து கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்குது. டீசல் வேரியண்ட் தான். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள். சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70 வந்திருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ரியர் ஏசி, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், டியூல் ஏர் பேக், எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDI 2018 மேனுஃபேக்சரிங், 19 ரிஜிஸ்ட்ரேஷன். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. VDI வேரியண்ட் டீசல் வேரியண்ட்டு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் வெறும் 24,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் கிலோமீட்டர். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து கரண்டாக இருக்குது. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள். சில்வர் கலரில் ஜம்முன்னு இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 70 to 80% அபோவ் வந்துருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சீட் கவர்ஸர் ஆஃபரன்ஸ்லாம் பாருங்கள்.
இன்பில்ட் ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துருது. இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 24,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இந்த வண்டிக்கான பட்ஜெட் 6,65,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. 2018-19 ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம ஜேபி கார்ஸ்ல பார்க்குற வண்டி மாருதி சுசுகி வேகனார்ல இது வந்து ஸ்டிங்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. VXI பிளஸ், அதுவும் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பு, அலாய் வீல், ABS, டபுள் ஏர்பேக், அதுவும் முக்கியமா லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி. 42,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2017 ஒரே ஓனர். உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 டயருமே அபோவ் ஒரு 80% இருக்கும். சீட் கவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க. ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். 47,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் தான். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,25,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். நியூ ஷேப் வேகனார் வந்து அடுத்து வந்து நம்ம ஜேபி கார்ஸ்ல இருக்கு. இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2019 சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்கு. 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். பெட்ரோல் வேரியன்ட். வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ZXi வேரியன்ட் முக்கியமா. வேகனார்ல VXI கிடையாது, ZXi வேரியன்ட். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. டச் ஸ்கிரீன்லேயே உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்து வந்துருது. பவர் ஸ்டேரிங் வந்துருது. பவர் விண்டோஸ் வந்துருது. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நீங்கள் ஃபைனான்ஸில் கூட வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜேபி கார்ஸ் வந்து வாங்க. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்குறதும் மாருதி சுசுகி வேகனார் தான் பார்க்குறோம். இது வந்து லேட்டஸ்ட் வேரியன்ட். 2022 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு. VXI வேரியன்ட். பெட்ரோல் வேரியன்ட். 27,900 வந்து ஓடி இருக்கு. வண்டி அவுட்லுக்லாம் பாருங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ். எக்ஸ்ட்ரா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்து ஜம்முன்னு மை TVS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,60,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி டிசைர் ZXi பிளஸ் வேரியன்ட். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 2021 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 1,77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுவுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் பாருங்க. பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல், ABS எல்லாமே வந்து வந்துடும். அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க. பேக் சைடு வியூ பாருங்க. சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,10,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் ஜேபி கார்ஸில் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் ஹோண்டா அமேஸில் VX வேரியன்ட், டீசல் வேரியன்ட். முக்கியமாக நியூ பேஸில் அந்த ஃப்ரண்ட் பேஸ் வந்து உங்களுக்கு நியூ பேஸ் வந்து வந்துடும். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள். 2020 மாடல். ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உங்களுக்கு கிளச் பிளேட், கவர் அசம்பிளி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நியூவா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல், ABS, ஏர்பேக், சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. ரியர் AC. உள்ள இன்டீரியர் ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்க. டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துடும். இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,20,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 7,20,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். உங்களுக்கு 2021-22 மேலே போயிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் தான் வரும். இந்த ஷேப்பில் டீசல் வண்டி அவைலபிளாக இருக்குது நம்ம ஜேபி கார்ஸில். அடுத்து நம்ம ஜேபி கார்ஸ்ல பார்க்குற வண்டி மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ZDI டாப் அண்ட் மாடல். 2016 ஒரே ஓனர். 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் அண்ட் சஸ்பென்சர் 4 சஸ்பென்ஸுமே புதுசு தான். ஸோ கம்மியில் விட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பேக் சைட் லுக்லாம் பாருங்க. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர் பாருங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், பட்டன் ஸ்டார்ட், ரியர் AC, சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே அப்படியே காமிக்கிறாங்க பாருங்க. ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே இப்போ வந்துருது. SRS ஏர்பேக், டியூல் ஏர்பேக், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வரக்கூடிய டைப்பு. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் 5,40,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். இது நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் ஹியூண்டாய் கிராண்ட் ஐட்டன் டீசல் வேரியன்ட். 2017 ஒரே ஓனர். 1,08,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு. வண்டி அவுட்லைன்லாம் பாருங்க. மேக்னா வேரியன்ட். வண்டியினுடைய ஃப்ரண்ட் 2 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70 இருக்கும். பேக் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர்பேக் எல்லாமே வந்து வந்துடும். உள்ள இன்டர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வண்டிக்கான பிரைஸ் 4,25,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம். ஸோ ஜேபி கார்ஸில் பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வண்டியை வாங்கிக்கலாம். அடுத்து நாம பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி தான். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி கார்ஸில் ஒரு வண்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி லோ பட்ஜெட் வண்டிகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வண்டிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குற வண்டி Hyundai i10 மேக்னா வேரியண்ட்டு 2012 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும். அவுட்லுக்லாம் பாருங்கள், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடுது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், சீட் கவர்ஸ் வீலாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டச் ஸ்கிரீன், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. ரேட்டு 2012 மாடல் i10 மேக்னாவுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 2,25,000 ரூபா. லோ பட்ஜெட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வந்தால் இதுலேயே நெகோஷியபிள் பண்ணி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Vento DDI ஹைலைன் டாப் அண்ட் மாடல் 2011 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் வேரியண்ட் 1,11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி அவுட்லுக்லாம் பாருங்கள். 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 to 50% இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வருது. டபுள் ஏர் பேக் வந்துடுது. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் தான், 2,50,000 மட்டும் கோட் பண்ணுறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் ஜேபி கார்ஸில் பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம லைனப்பில் இந்த பக்கம் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 2011 மேனுஃபேக்சரிங், 2012 ரிஜிஸ்ட்ரேஷன், 2வது ஓனர் கண்டிஷனில் ஒரு டீசல் வேரியண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். 1,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாடி அவுட்லைன் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இன்சூரன்ஸும் வண்டியில் கரண்டாக தான் இருக்குது. இதனுடைய 4 டயர் பாயிண்டோட வியூ பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு 60 to 70% இருக்குது. இதுவுமே ஹைலைன் தான் அப்படிங்கிறனால ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்துடும். ரிமோட் கீ எல்லாமே வருது. உள்ள இன்டீரியர் பாருங்கள். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,90,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2,90,000 அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் ஜேபி கார்ஸில் பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி மஹிந்திரா சைலோ T2 வேரியண்ட்டு, டீபோர்டு காரு. வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. 2013 மாடலு, 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60% அப்போ வந்துருக்கும். பாடி அவுட்லைன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 2,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், ஏசி, பவர் ஸ்டீரிங் வரும். கலர் பொறுத்தளவுக்கு சில்வர் கலரில் இருக்குது. உள்ள சீட் கவர்லாம் நியூ கண்டிஷனில் இருக்குது. 2 lakhs கிலோமீட்டர் ஓடி இருக்குது. T2 வேரியண்ட்டு, ஏசி, ரூஃப் ஏசி எல்லாமே வருது. ஆனால் ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை வண்டியில். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 1,45,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2013 T2 வேரியண்ட்டு, டிபோர்டு வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. ரேட்டு 1,45,000 ரூபாய் மட்டும். ஜேபி கார்ஸில் அடுத்து நம்ம லைனப்பில் பார்க்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க் அண்ட் சேல் ஃபெசிலிட்டியில் நிறைய கஸ்டமர் கொண்டாந்து விட்டுருக்க வண்டிகள் தான். ஸோ நீங்கள் இது டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துக்கிற முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெனால்ட் லாட்ஜில் RX செட் ஹையர் அண்ட் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. டீசல் வேரியண்ட் தான். 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா வீலுமே அலாயில் வந்துடும். ஏபிஎஸ் வந்துடும். SRP ஏர்பேக் உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துடும். டபுள் ஏர்பேக் வந்துடும். சென்டரை பொறுத்தளவுக்கு சென்டர் சீட் உங்களுக்கு VIP சீட் போட்டிருக்காங்க. அண்ட் டாப்ல ரூஃப் ஏசி வந்துருது. சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல இருக்கு. 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ் தான். உள்ள இன்டர்லாம் நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. ஜேபி கார்ஸ் நேரில் வந்தால் கண்டிப்பாக பேசி இந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். ஜேபி கார்ஸில் அடுத்து பார்க்குற வண்டி ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் டைட்டானியம் ப்ளஸ் டாப் அண்ட் மாடல். கிட்டத்தட்ட ஒரு 6 ஏர்பேக் வரக்கூடிய வண்டிங்க. வண்டியுடைய அவுட்லுக்லாம் பாருங்கள். 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 90% அப்போ வந்திருக்கும். கலர் பொறுத்தளவுக்கு சில்வர் கலரில் இருக்குது. குரோம் செட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்னி முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80% இருக்கும். 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டீரிங் வந்துடும். உள்ள இன்டர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே லெதரில் கொடுத்துருக்காங்க. பட்டன் ஸ்டார்ட், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வந்துடும். பேக் சைட் சீட் கவர்ஸ் வீலாம் பாருங்க. ஸோ இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையே குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். இது நம்ம ஜேபி கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா Hyundai i20 ஆஸ்ட்ரா வேரியன்ட். ஸோ ஆஸ்ட்ரா தான் இருக்கிறதுல டாப் அண்ட் மாடல். 2016 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 1,35,200 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ உள்ள இன்டர்லாம் பாருங்க. பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். அலாய்வில் வந்துடும். ஏபிஎஸ் வந்துடும். ஏர்பேக் வந்துடும். ஃபுல் ஃபீச்சரோட இருக்கு. 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் போட்டுருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கும். ஏசியை பொறுத்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். டபுள் ஏர்பேக் வந்துருது. சீட் கவர்ஸ் வீலாம் பாருங்க. பட்டன் ஸ்டார்ட் வந்துருது. 1,35,000 ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,60,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது.
ஜேபி கார்ஸ் வந்தீங்கன்னா டேரக்டா கஸ்டமரை உட்கார வச்சு உங்களுக்கு நல்ல பிரைஸ்க்கு வந்து பேசி வந்து வாங்கி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ஜேபி கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் i10, அதாவது கிராண்ட் நியோஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, 2020 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 75,900 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். அண்ட் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா லைவா இருக்கு. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்து வந்துடும். ஸ்டீரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துருது. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,85,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஜேபி கார்ஸ்ல பாக்குற வண்டி கியா செல்டாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். HTX பிளஸ் ஹையர் அண்ட் மாடல், இருக்கிறதுலே ஹையர் அண்ட் டாப் அண்ட் மாடல். இதுல என்ன ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வந்துருது. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, டீசல் வேரியன்ட். வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2021 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 1,24,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு. உள்ள இன்டீரியர்ல ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. பேக் சைடை பொறுத்தளவுக்கு ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் வந்துருது. உள்ள இன்டீரியர் வாங்க, உங்களுக்கு இன்டீரியர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட்டன் ஸ்டார்ட் வந்துருது, அலைவில் வந்துருது, ABS வந்துருது, இன்டீரியர் ஆட்டோமேட்டிக் சைடு மிரர்ஸ் வந்துருது. அண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்க. அண்ட் ஸ்டீரிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ல உங்களுக்கு ஒரு ஸ்டீரிங் வந்துருது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. அண்ட் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது. 1,24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு கிளீனான, அதுவும் போஸ் அந்த இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் வந்து வந்துருது. சைடில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதே போஸ்ல. அண்ட் இந்த விஷயம் அப்படியே காமிச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது. அண்ட் இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிலேட்டர் சீட். ஸோ வெண்டிலேட்டர் சீட்டுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் பேசஞ்சர் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருது. இந்த வண்டியில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஏசிக்கு மேலே உங்களுக்கு அது க்ளீனாக விசிபிள் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் டாப்பில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சன்ரூப் வந்து வந்துருது. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 13 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டே நேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஜேபி கார்ஸில் பார்க்குற வண்டி மஹிந்திரா KUV 100 K8 டாப் அண்ட் மாடல், 2016 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு 6-சீட்டர் வெஹிக்கிள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசல் வேரியன்ட். மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த வண்டி. வண்டியோட அவுட்லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு. சில்வர் கலரில் இருக்குது. உள்ள இன்டர்லாம் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர்பேக். ஒரு சின்ன வண்டியில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,95,000 கோட் பண்ணியிருக்காங்க. 3,95,000. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்தாக்கலாம். ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், வெஹிக்கிளை ஷேர் பண்ணி பாருங்கள். ஜேபி கார்ஸில் பேசி நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்துக்கோங்க. மாருதி சுசுகி பிரீஸா இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. 2021 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷனில். பாடி அவுட்லைன்லாம் நல்லா தெளிவாக ஒயிட் கலரில் 89,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாடி அவுட்லைன் சூப்பராக இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு டாப் மாடல்ங்கிறதுனால டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கு. இன்டீரியர் பாருங்க, பட்டன் ஸ்டார்ட் வந்துருது, அலைவில் வந்துருது, ABS வந்துருது, ஏர்பேக் வந்துருது, ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது, டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, பார்க்கிங் சென்ஸ் அந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கு. கிலோமீட்டரும் 89,000 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 8,60,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி இன்னும் ஒரு பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஹியூண்டாய் கிரிட்டா எஸ் வேரியன்ட். வண்டி ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் மாடல் மாதிரி பார்த்தீங்கன்னா அலாய்வில் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறாங்க. அண்ட் உள்ள இன்டீரியர்லையும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 2016 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் ஹியூண்டாய் கிரிட்டா. வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. டீசல் வேரியன்ட், 1,00,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும். ஒரு 85% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ். உங்களுக்கு அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது. டச் ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருது. சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8,10,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 8,10,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம ஜேபி கார்ஸ்ல பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஜியாஸ்ல ஆல்ஃபா இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல், ஸ்மார்ட் ஹைபிரிட், 2018 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர். டீசல் வேரியன்ட், 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்கு. வண்டியினுடைய அவுட்லுக்லாம் பாருங்க, அலாய்வில் வந்துடும். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, சீட் எல்லாமே லெதர். அண்ட் உள்ள இன்டீரியரில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். டபுள் ஏர்பேக் வந்துடும், ABS வந்துடும், டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்.
பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஸோ ஒரு டாப் மாடல் வண்டி தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,40,000 கோட் பண்ணியிருக்காங்க. 7,40 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணி உங்களுக்காக பேசி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் மாருதி சுசுகி டிசைர் ZTI டாப் அண்ட் மாடல் வண்டி பற்றி பார்க்க போகிறோம். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள். 2016 சிங்கிள் ஓனர், 2016 ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் வேரியன்ட், 83,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா அலாய்ல்ஸ் வந்துடும், ABS வந்துடும், டபுள் ஏர்பேக் வந்துடும், இன்பில்டு மியூசிக் சிஸ்டம், ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,35,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம இந்த லைனப் ஃபுல்லாக நிற்கிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்ட் ஆகிருக்க வண்டி அண்ட் புக்கிங் ஆகிருக்க வண்டிகள் எல்லாமே வந்து நிப்பாட்டிருக்காங்க. 2019 மாடல் 2வது ஓனர் கண்டிஷனில் ஒரு ஆட்டோமேட்டிக் டாட்சன் கோ வந்து இதுவும் வந்து ஷோல்ட் அவுட் ஆயிருச்சு. அண்ட் 2022 மாடல் ஈகோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்ட் அவுட் ஆயிருச்சு. அடுத்து 2024 மாடல் ஈகோவும் வந்து ஷோல்ட் அவுட் ஆயிருச்சு. 2016 ஹோண்டா BRV டீசல் வண்டி, ஸோ இதுவும் ஷோல்ட் அவுட் ஆயிருச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான், இதுவுமே 2019 மாடல் ஒரே ஓனர், இது வந்து புக்கிங் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ வண்டிகளும் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சோல்ட் அவுட் அண்ட் புக்கிங் இது எல்லாமே வந்து இந்த பக்கம் வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. சார் நிறைய இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ஷாப் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு மார்னிங் ஆரம்பிச்சது ஈவினிங் ஆயிடுச்சு ஷூட் முடியறதுக்கு. ஸோ நான் கலெக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ரசித்து எடுக்கணுங்கிறதுனால அப்படியே செப்பரேட்டாக பிரிச்சிட்டோன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து 1 lakh கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓடி இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ இதில் நான் வந்து இது எப்படி கம்பெனி சர்வீஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக என்னால் செக் பண்ணி போகிறேன். தாராளமாக நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ வந்து எதனால் நம்ம கம்பெனி சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி சர்வீஸ் வண்டியை நீங்கள் கம்பெனியில் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன அதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும், சஸ்பென்ஷன் மாற்றணுமா, கிளட்ச் பிளேட்டு, கியர் பாக்ஸ், நீங்கள் என்ன அதில் வந்து ரீமார்க்காக என்ன வருதோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் சர்வீஸ் வரும்போது நீங்கள் அதெல்லாம் மாற்றணும். இது வந்து அதர் சர்வீஸ்ல வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறீங்க. வெளி சர்வீஸ்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதுதான் இப்போ வந்து நீங்க வந்து வெளியிலேயே இதே மாதிரி நல்ல மெக்கானிக்ஸ்லாம் இருப்பாங்க. நான் அவங்களை வந்து குறை சொல்றதுக்காக சொல்லலை. அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்வாங்க. இல்லை அவங்களே அனலைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன மாற்றணுமோ அதை மாற்றிடுவாங்க. ஆனா அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால டிரான்ஸ்பரண்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெக்கார்ட்ஸா இருந்துச்சுன்னா நம்மளால வந்து ஈஸியா எல்லாத்தாலையும் கண்டுபிடிக்க முடியும். நீங்க அதர் வந்து கம்பெனில இல்லாம வெளியில சர்வீஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மெக்கானிக்காலேயோ இல்ல நல்ல அதுல நாலேஜ் இருக்கிற பர்சனால மட்டும்தான் இந்த கார் வந்து எல்லாமே என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இதுல கிலோமீட்டர் ஒரிஜினல் தானா, டேம்பர் பண்ணலையா, இல்ல என்ன நெக்ஸ்ட் என்னென்னலாம் மாற்ற வேண்டியது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால கம்பெனி சர்வீஸை தேடி போய் எடுக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, சூப்பர் சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக கிட்டத்தட்ட நம்ம வீடியோட எண்ட் ஆஃப் த பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40+ above கார்ஸ் வந்து நம்ம JP கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட், அதாவது நல்ல சேல் பண்ணக்கூடிய நிறைய டீலர்களை நாங்கள் போய் உங்களுக்காக ரிவ்யூ எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஊக்குவிக்கிற விதம் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் தான். ஸோ இந்த ஷோரூம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரிவ்யூ சந்திப்போம். பை சொல்லிடுங்க. பை.